மதுரையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்றார். அப்போது தமிழ்நாட்டை மையப்படுத்தி மத்திய அரசு இதுபோன்ற திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது, கடந்த தசாப்தத்தில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடப்பட்டது என்ற ஒப்புதலோடு பல்வேறு நோக்கங்களையும் வியூகங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. ஒருவரை ஒருவர் வளர்ச்சி பாதையில் செல்லும்போதுதான் ஒன்றுபட்ட இந்தியா வளர்ச்சியை நோக்கி வேகமாக முன்னேறும் என்று அவர் கருத்தை கூறியிருக்கிறார். தற்போது நம்முடன் அரவிந்த் குணசேகரன் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த பேச்சில், அதாவது வளர்ச்சி திட்டங்கள் அதை சார்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கு அப்படின்று பேசியிருக்கிறது அப்படின்றது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கு? மத்திய அரசுடைய வியூகம், அவருடைய விஷன் தெரியுதா? திமுக கூட்டணியை பொறுத்தவரை, திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை மத்திய அரசானது, பாஜக தலைமையிலான மத்திய அரசானது தமிழகத்துக்கு போதுமான நிதியை வழங்குவதில்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை மத்திய அரசு தொடர்ந்து வழங்காமல் புறக்கணித்து வருகிறது. அதனால்தான் மத்திய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையின் காரணமாகத்தான் தமிழ்நாடு பல்வேறு நிதி நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி, இல்லை மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு செய்தது என்னென்ன என்பது தொடர்பான ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு திமுக தலைமையிலான அரசு முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலாகவே நான் இதை பார்க்கிறேன். அடுத்ததாக திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே கடந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக ராமேஸ்வரம் போனார். தற்போது திருப்பரங்குன்றத்துடைய பயணத்தை எப்படி பார்க்கிறது? சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. அதை பாஜகவும் சரி, பாஜகவுடைய மற்ற அமைப்புகளான அதே போல இந்துத்துவ அமைப்புகள் இதனை அரசியல் ரீதியாக இதனை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களும் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மதுரை இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு ஒரு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்வதாகத்தான் நாம் பார்க்கிறோம். பாஜகவை பொறுத்தவரை அவர்களுடைய சித்தாந்தம் என்பது மிகவும் வெளிப்படையாக அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அதாவது இந்துத்துவ அமைப்புகள் அதே போல இந்து மதத்தை முன்வைத்து அவர்களுடைய அரசியல் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே தற்போதும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று திருப்பரங்குன்ற விவகாரத்தை இந்த தேர்தலுக்கு பாஜக எப்படியேனும் பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் முனைப்புடன் இருப்பது நமக்கு இதன் மூலம் தெரிகிறது. பிரதமர் இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று அவர் அங்கு அந்த கோயில் பூஜை செய்து விட்ட பிறகு அடுத்து வரும் நாட்களில் பாஜக திருப்பரங்குன்ற விவகாரத்தை ஒரு பிரச்சாரத்தின் யுக்தியாகவே அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்றுதான் தெரியும். இப்ப பிரதமருடைய பேச்சில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது 2047 விக்ஷித் பாரத்தை நோக்கி வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படின்ற இலக்கை எட்டுவதற்கு உதவி புரியும், அது இன்றியமையாதது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக முன்வைக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான பிரதமருடைய பேச்சு, அவருடைய பரப்புரைகள், திட்டங்களை தொடங்கி வைக்கிறது அப்படின்றது தேர்தல் நேரத்தில் எப்படி களத்தில் எதிரொலிக்கும், மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் சரி அதே மாதிரி மத்தியிலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு தமிழகத்தினோட வளர்ச்சி மிக மிக முக்கியம். தமிழ்நாடு வளர்ந்தால் தமிழ்நாடோட பங்களிப்பின் மூலமாகத்தான் இந்தியாவும் வளரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவில் உள்ள வளர்ந்த மாநிலங்களில் ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. எந்த பேராமீட்டர் எடுத்துக்கொண்டாலும் ஒரு டாப் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு இருந்து வருகிறது. எனவே 2047 ஆண்டிற்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு தமிழ்நாடோட பங்களிப்பு மிக மிக முக்கியம். எனவே அதனை எந்த கட்சியாக இருந்தாலும் அதனை அவர்கள் உணர்ந்துதான் அவர்கள் செயல்படுவார்கள். தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக, ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இது போன்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்று அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான சில திட்டங்களை அவர் தொடர்ந்து துவக்கி வைப்பதும் அல்லது முடிவடைந்த திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிப்பதும் என்பது அது ஒரு பிரச்சார யுக்தியாகவே பாஜக செய்து வருகிறது. 2014 ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக 2014 ஆண்டிலிருந்து எந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக இது போன்ற ஒரு பிரச்சார யுக்தி அரசு அமைப்புகள் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்து வரும். அதன் காட்சியாகத்தான் தற்போது நாம் மதுரையிலும் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே ஒரு பொதுமக்களாக, ஒரு சாமானியனாக
எந்த ஒரு தமிழ்நாடு மக்களின் கோரிக்கையாக என்ன இருக்கும் என்றால், 2 அரசுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதன் மூலமாக தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய அரசின் உதவியுடன் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் எந்த சாமானியனின் ஆசையாக இருக்கும். அதனைத்தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னிற்பார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதே போல பாஜகவோட தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு யுக்தியாக அவர்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பார்கள். அதாவது மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதே கட்சியின் ஆட்சி மாநிலத்தில் இருந்தால் அது டபுள் இன்ஜின் சர்க்கார், 2 இன்ஜினுடன் செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். எனவே டபுள் இன்ஜின் சர்க்காரை தமிழகத்திலும் அமைக்க உதவுங்கள் என்பதுதான் இதற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரமாக பாஜக முன்னெடுத்தது. அதைத்தான் இந்த முறையும் செய்வார்கள் என்றுதான் தெரிகிறது. சரி திரு ரமேஷ், நாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருப்பரங்குன்றம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், தற்போது பிரதமருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன திட்டமிடப்பட்டிருக்கு? திருப்பரங்குன்றத்துக்கு இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு அவருடைய பயணம் செய்யக்கூடிய வழியில் செய்யப்பட்டிருக்கு. மதுரை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு நிகழ்வை முடித்துக் கொண்டு தற்போது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயில் வரவழி முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரம் அவர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். சரியாக 4 மணிக்கு அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் வருகையொட்டி தற்போது இந்த பகுதி முழுவதுமாக 3 சாலைகள் இருக்கிறது. முக்கியமாக இந்த கோயிலுக்கு வருவதற்கு அந்த சாலைகள் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே தற்போது அடைக்கப்பட்டு அந்த சாலைகளுக்குள்ளே யாரும் வராத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் வருவதற்கான அந்த வழிகளில் தற்போது பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். கோயிலுக்கு வரக்கூடிய பிரதமருக்கு கோவில் வாசலில் வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பானது கொடுக்கப்படுகிறது. சிவப்பு கம்பள வரவேற்பு மற்றும் அவருக்கு கோவிலில் நிர்வாகிகள் சார்பாக பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்படுகிறது. இந்த கோயிலில் தற்போது அரை மணி நேரம் பிரதமர் அவர்கள் சுவாமி தரிசனம் சரியாக செய்ய இருக்கிறார். முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக முருகனின் 6 படை கோயில்களில் முதன்மையான கோயிலாகவும் பார்க்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் பிரதமர் அவர்கள் வருவதற்கான அந்த உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம் ரகுவரன். திரு ரமேஷ், திருப்பரங்குன்றத்துக்கு விசிட் பண்றது மூலமாக அதிமுகவுக்கு ஒரு ஏதாவது அழுத்தம் இருக்கா? இந்த தொகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க, குறிப்பாக கோவில் நகரங்களில் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஸோ ராமநாதபுரத்துக்கு கடந்த முறை 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி போனார். இப்போ இந்த பயணத்துடைய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறதுடைய நோக்கம் என்ன? இல்லை, அதாவது பொதுவாக நீங்கள் எலெக்ஷன் அப்படின்னு வந்தால் இதெல்லாம் இதில் எலெக்ஷன் எதுவும் இன்க்ளூடடா அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இல்லைன்னா மக்களும் முட்டாள் கிடையாது, இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோன்னா அதை நம்புறதுக்கு. பட் ஆனால் அதில் ஒரு இன்டெரக்ட் மெசேஜ் ஒன்று இருக்குது. அவர் இந்துத்துவ காஸ் ஜென்ரலாக அப்படிங்கும்போது அதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டுறது. இன்னொன்று, நமக்கு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அது ஸ்பெக்குலேஷன் தான். அது அந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு தான் கேட்க போகிறாங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அதை அடுத்த கட்டமாக பார்க்கணும். அது நெகோசியேஷன்ஸ் வரும்போது அது அவங்க சீட்டுகளை அனௌன்ஸ் பண்ணும்போது அது நமக்கு தெரியும். ஆனால் பொதுவாக மோடி இங்கே திருப்பரங்குன்றம் இங்கே விசிட் பண்ணுறதுங்கிறது இப்போது ராமர் கோவில் விவகாரங்கள் எத்தனை தசாப்தங்கள் நடந்ததுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்தை நோக்கி ஒருத்தர் போகிறாங்கன்னாக்கா அது ஒரு சமிக்ஞை. அதே மாதிரி தான் அதுக்காக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் கூட தான் மோடி அவர்கள் சர்ச்சை விசிட் பண்ணாருன்னு பார்த்தோம். கேட்டாக்கா என்ன சிறுபான்மையினருக்கு எதிரானு சொல்கிறோம். ஆனால் போய் பார்க்குறது இஸ்லாமிய மத தலைவர்களை பல நேரங்களில் போகிற முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் போய் சந்திச்சிருக்காருங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த இதுக்கு நான் எதிரானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கணுன்னா அதுவும் பண்ணுவாங்க.